பாஸ் வீட்டுக்குள்ளே பூர்ணிமா அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். இங்கே வந்து அம்மாக்களின் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விக்ரம் அம்மா மட்டும் இல்லை போல இருக்குது. இவங்களாம் உட்காந்துக்கிட்டு குழந்தை பெற்ற கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் நடக்கிறது எதுக்கியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? வெளியே நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே நீங்கள் என்டர்டெயின் பண்ணுங்கள். உங்ககிட்ட அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்டர்டெயின் பண்ண தான் உள்ளே வந்திருக்கீங்க. வெளியில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன ஐயா அப்படின்னு காமனாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பூர்ணிமாட்ட சொல்லும் பொழுது, நீ வந்து ஒரு 2-3 முறை அழுத. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. ஏன் அப்படி அழுதுகிட்டு இருந்த? ஆனால் பரவாயில்ல, மாயா வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். மாயாவை வந்து நான் கண்டிப்பாக நன்றியோடு நினைத்து பார்ப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது ஒரு சரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த மைக்கெல்லாம் கைட்டி வச்சுட்டுலாம் பேசாத, அதெல்லாம் வெளில காட்டுறாங்க. ஒன்று பூர்ணிமா, அப்படியா? நான் ஒன்றும் மைக்கெல்லாம் கைட்டி வச்சு பேசவே இல்லையே. சரி, ஓகே, அது மாதிரிலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட அந்த முத்தழகு கேரக்டர் போட்டியில் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன்டா, நல்லா பண்ணியிருக்கலாமே, ஏன் நீ கொஞ்சம் ஆஃப் ஆகிட்ட? இல்லை அது அந்த நேர சுச்சுவேஷனில் நீ உன்னுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு தான் நீ வந்திருக்க. நீ நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன், நடனம் ஆடுவேன். இது வந்து நீ ஆக்டிங் ஸ்கில் இதை பயன்படுத்திக்க, அவ்வளோதான். வெளியில் இது நடக்கிற அதுமாரி நான் போயிடுவேன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காத. நான் அப்படிலாம் சொன்னதே இல்லையம்மா. இல்லை நீ 2-3 முறை நீ சொல்லியிருக்கிற. உடனே மாயா வந்து ஆமாமோ, இவள் வந்து அடிக்கடி போய்விடுவேன்னு என்ன சொல்லுவாள், நானும் போய்விடுவேன், என் கூடயே வருவேன் என்று கூட சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, அது வந்து நீங்களாம் இனி கேம் நல்லா விளையாடுங்க, சரியா? கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நல்ல விதமான அட்வைஸ் தான் சொல்கிறாங்க. பெருசாக வெளியில் நடந்த எந்த விஷயங்களும் அவங்க உள்ளெல்லாம் சொல்லலை.